இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து வெயிலில் காய வைக்காமல் ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த தக்காளி ஊறுகாவை எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிள் வேல பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேங்க. நான் சொன்ன டிப்ஸ் கூட இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த தக்காளி ஊறுகாயை சாப்பிட்லாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாய்க்கு என்னென்ன தேவையோ எப்படி பண்ணுறதோ காமிச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் வந்து இங்கே 1 கிலோ வரைக்கும் தக்காளி எடுத்துட்டேன். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் கட்டியாக இருக்கணும். இதெல்லாமே தண்ணியில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு வந்து எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரையாக இருக்கிற பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் எவ்வளோ நாள் இருந்தாலும் அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அடியில் கூட ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு இந்த தக்காளி எல்லாமே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுக்கே ஆற விட்டால் போதும். ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஹார்ட் பார்ட்டை வந்து நம்ம போடக்கூடாதுங்க. கரீஸில் யூஸ் பண்ணும்போது கூட இதை வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 4 பீசஸாக தக்காளியை கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இப்போவே. இப்போது கட் பண்ணி வச்சுட்டு இந்த தக்காளி பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 100 கிராம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்துகிட்ட 1 கிலோ தக்காளிக்கு இந்த 100 கிராம் புளி கரெக்டாக இருக்குங்க. இந்த புளியில் இருக்கிற கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீனாக இருக்கிற புளியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா திரட்டி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போது பாதியில் ஒரு வாட்டி மூடியை எடுத்துகிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அதிகமாக மஞ்சள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் ஆனதுக்கப்புறம் கருப்பாக ஆகிடும் ஊறுகாய். அதனால தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ மூடியை வச்சுட்டு இதெல்லாமே கொஞ்சம் கிரேவியாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்குள்ளே நடுவில் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இந்த தக்காளி இந்த புளி எல்லாமே சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா ஆறுறதுக்கு பக்கத்தில் இருக்கட்டும். இது கூடவே இந்த ஊறுகாயில் வந்து சேர்க்கறதுக்காக ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது கூட நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்து நல்லா வாசனை வரும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த தக்காளி நம்ம வறுத்த இந்த வெந்தயம் கடுகு கூட எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த வெந்தயம் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கினா போதுங்க. இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்து இந்த தக்காளியை சேர்த்துக்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா ஆறின பிறகு தான் இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எடுத்துகிட்ட 1 கிலோ தக்காளிக்கு 80 இருக்குங்க. இதெல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கினீங்க போதும். ரொம்ப நல்லா ஃபைனாக ஆக்க வேணாங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை வேக வச்சோம்ல அதே பேன்லேயே இதெல்லாமே மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போது இதுலேயே கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பவுடரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஃபுல் கப் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டேன். இந்த மிளகாய் பொடி வந்து ஊறுகாய்களுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மிளகாய் பொடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நார்மலாக கரீஸில் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி இல்லை இது. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் பொடி மெஷர்மெண்ட்ஸில் சொல்லணுன்னா ஒரு 180 கிராம் இருக்குங்க. இப்போது இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த ஊறுகாயை வந்து தாளிச்சுக்கணும். அதுக்காக இன்னொரு பெரிய பேனை வச்சுக்கலாம். இதுலேயே ஒரு 2 கப் அளவுக்கு கடலெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணுறதுக்கு கடலெண்ணெய்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் மெஷர்மெண்ட் சொல்லணுன்னா ஒரு 400 கிராம் இருக்குங்க. இதெல்லாமே சூடான பிறகு இதிலேயே தோல் எடுத்துகிட்ட ஒரு 20 வரைக்கும் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கடுகு, ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சிக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இங்கே நான் போட்டது எல்லாமே ட்ரையாக இருக்கணுங்க, ஈரமே இருக்கக்கூடாது. இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ முன்னாடியே அரைச்சி வச்ச இந்த தக்காளி ஊறுகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே இந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாமே நல்லா வேகணுங்க. இந்த மாதிரி செஞ்சால் நம்ம மிளகாய் பொடி போட்டோம்ல, அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தக்காளி ஊறுகாய். ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா ஆறணுங்க. கம்ப்ளீட்டாக கூலாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுடன் மெஷர்மெண்ட்ஸை கூட சேமாக பண்ணி நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த தக்காளி ஊறுகாய் நீங்களும் டேஸ்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த தக்காளி ஊறுகாய் உங்களுக்கு எப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறேங்க. பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணாமல் போகாதீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.